படம் அருமையா இருக்கு ப்ரோ. படம் வந்து தேவையான படம் தான். சில ஹேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா படம் வந்து மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு தேவையான படம் தான் இது. ரிலீஜியனும் கேஸ்டும் பேஸ் பண்ணி அதெல்லாம் வந்து இதுல வந்து காமிச்சிருக்காங்க. எப்படிலாம் பயஸ் பண்ணி நம்மள வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கன்னு. இதெல்லாம் படம் தான். இத போய் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன படம் வேணும்னு எனக்கு புரியல. அதனால இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். டைட்டில் கார்டு மூலமா தியேட்டர் தெரிச்சிட்டு போறோம். ஒன்ஸ் மோரே கொளுத்திட்டானுங்க தியேட்டரை விட்டு. அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது இவனுங்களா. ஏ சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைங்க பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலி அதுல ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கு. அதை பார்த்து குழந்தைங்க பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா அவ்வளவு ஒண்ணும் இல்ல. ட்ரோன் ஃபைட்லாம் அருமையா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஆக்சுவலி டிஜிட்டல் சிஜி எல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஆனா பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் அனி ப்ரோ மியூசிக்கெல்லாம் கேட்கணுமா ப்ரோ? அணிலாம் கொளுத்திடுவாரு ப்ரோ. தளபதினு வந்துட்டா அணிதான் ப்ரோ. அணியை விட்டா தளபதிக்கு பாட்டு பண்ண ஆள் இருக்கா? என்ன ப்ரோ மத்த பாட்டுலாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவனுங்க ஒன்ஸ் மோர் கேட்டே படத்தை கொண்டுறானுங்க. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒன் லாஸ்ட் டைம் என்னோட எக்ஸ்பிரசிங் மை கிராட்டிடியூட் டு தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப நன்றி. நீங்க வந்து படம் நடிச்சிருக்கீங்க இத்தனை நாளா. அதுக்காக நான் உங்க சினிமாவோட ஃபாலோவர். நான் இப்பயே தெளிவா சொல்றேன், நான் உங்க சினிமாவோட லவர். தேங்க்யூ மை சினிமா, எவ்ரிதிங் நீங்க தான். உங்கள்கிட்ட தான் FDFS ஆரம்பிச்சிச்சு, உங்களோட FDFS முடியுது. இது செகண்ட் டே ஷோ. திருப்பி பார்த்துருக்கேன். திருப்பி ரோஹிணி இருக்கா வருவேன், திருப்பியும் பார்ப்பேன். இந்த படம் வந்து தளபதி படம். HV வினோத் சொன்ன மாதிரி அவரு அந்த சார் என்ன சொன்னாரோ அதேதான். ஐயா இது தளபதி படம், இப்படிதான் இருக்கும். 500 கோடியை தொல்லனா பேரை மாத்திக்கங்க. ரீமேக் படமா இருக்கு அப்படின்னு நம்ம முழுசா சொல்லிட முடியாது. அதுல இருந்து இவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க ப்ரோ. எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தளபதி ரசிகனா இல்லாதவன் இல்ல வேற ஏதோ ஒரு சப்போர்ட்டரா இருக்கிறவங்க வந்து இதை வந்து டைரக்டா அடிப்பாங்க, தாக்குவாங்க. அது ஒன்னும் தளபதி பசங்களுக்கு பிரச்சனை கிடையாது. படம் மொக்கையா இருக்குன்னு வெளியில இருக்கவங்க சொல்லலாம். தளபதி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான், அவ்வளவுதான் விஷயம். தளபதி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா பாத்துக்கோங்க. எவ்வளவு ரிவ்யூவர்ஸ் நிக்கிறாங்க உள்ள. தியேட்டர் எப்படி அதிருதுன்னு உள்ள வந்து பாருங்க. 35% வாங்கியிருக்காங்க இந்த மனுஷன். இந்த படம் மட்டும் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா 35% தாண்டி இருக்கும். எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. இது தளபதி படம் ஐயா, வெயிட் பண்ணலாம். பிரச்சனை இல்லாத தளபதி படமும் இல்ல, பிரச்சனை இல்லைன்னா தளபதி படமே இல்ல. அது படம் வந்து நல்லா இருந்துரு ப்ரோ. ஒரு சிஎம் விஜய் வந்து அப்படி நடிச்சிருக்காரு. எனக்குலாம் லாஸ்ட்ல அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்க்கும்போது அழுதுட்டேன். ஆனா லாஸ்ட் அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் மட்டும் மறுபடியும் ஒரு இது ஒன்ஸ் மோர் நாங்க கேட்டோம். அவ்வளவு நேரம் கேட்டோம், கொடுக்கல. அது கொடுத்துருந்தா எது ப்ரோ? டைட்டில் கார்டு வந்து நாங்க போகும்போது லேட் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து டைட்டில் கார்டுக்கு நாங்க மறுபடியும் கேட்டோம். டைட்டில் கார்டு கேட்டு அது ஒரு அப்புறம் வந்து கடைசியில போட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே எப்படின்னா வந்து ஃபுல் சவுண்டு தியேட்டர் வந்து ஒரு பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லலாம். படம் ப்ரோ ஒரு கரெக்டான ஒரு டைம்ல இந்த படம் வந்துருந்துன்னு வைங்க. உண்மையா சொல்லணும்னா வந்து விஜய் வந்து கம்மி ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. இதுவே ஃபுல் ஓட்டம் விஜய்க்கு தான் போயிருக்கும். அப்படி ஒரு இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து படத்தை பாத்தீங்கன்னா எதெல்லாம் கரெக்டா பண்ணுமோ அது கரெக்டா பண்ணிருக்காங்க. உண்மையா ரொம்ப கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி இது வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்க கூட வைலன்ஸ் லைக் கொஞ்சம் இருக்கு. ஆனா வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா வந்து இது சின்ன பசங்கலாம் வந்து பாத்துக்கணும் இந்த படம். ஏன்னா வந்து அவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு விஜய் ஒரு சீன்ல. அதெல்லாம் விட்டு இப்படி எடுத்து ஏ சர்டிபிகேட் கொடுத்தா இதுதான் ப்ரோ. பயங்கரமா இருக்கு படம். வேற லெவல், அருமையான படம். தளபதி